திருவள்ளூர் மாவட்டம் யார் வசமாகிறது? திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு வெற்றி இருக்கு, திமுகவின் கூட்டணிக்கு தோல்விதான் இருக்கு என்று பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவிற்கு வெற்றி இருக்கு, அதிமுகவிற்கு தோல்வி இருக்கும் என்பது தெரிய வருகிறது. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி என்று எடுத்து பார்த்தபோது பூந்தமல்லியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்கள் கட்சியிலிருந்து கணிசமான வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் குட்டி அவர்களுக்கு இருக்கு என்று தெரிய வருகிறது. ஆவடி சட்டமன்ற தொகுதி என்று பார்த்தபோது ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நாசர் அவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, பிஜேபிக்கு தோல்விதான் இருக்கக்கூடிய என்று தெரிய வருகிறது. அதே போன்று அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி என்று பார்த்தபோது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய அதாவது திமுகவின் வேட்பாளர்களுக்கு வாக்குகள் என்பது குறைவாக பெறப்பட்டிருப்பதால் அவர் ஜெயிப்பாரா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஒரு இழுபறியாகத்தான் இந்த பகுதி இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி என்று எடுத்து பார்த்தபோது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது, திமுகவுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பொன்னேரி சட்டமன்ற தொகுதி என்று எடுத்து பார்த்தபோது பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கை சின்னத்திற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதிமுகவிற்கு இல்லை. அதே போன்று மாதவரம் என்று எடுத்து பார்த்தபோது அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, திமுகவுக்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் உள்ளது. அதே போன்று திருவெற்றியூர் என்று எடுத்து பார்த்தபோது திருவெற்றியூரில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சரை நேரடியாக பேசியுள்ளதால் இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அடிக்கும், அதிமுக வெல்வதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் உள்ளது என்று தெரிய வருகிறது. நாம் தமிழ் 2வது இடத்திற்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக திருவெற்றியூர் தொகுதி பார்க்கப்படுகிறது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி என்று எடுத்து பார்த்தபோது மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் விஜய் கட்சியினுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை தாண்டி அதிமுக ஜெயிக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது.